அர்ச்சனா தினேஷ் மோதல் ஆரம்பிச்சிருக்கு. அர்ச்சனா வந்து நான் இந்த போட்டிலேயே கலந்துக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாங்க கோவமா. இது முதல்ல போடப்பட்ட ப்ரமோ. அதுக்கப்புறமா அதை பிரைவேட்ல போட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரமோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. இங்க டாஸ்க் வச்சிருக்கிறாங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, மத்தவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மாயா வந்து விஷ்ணுவை பத்தி சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளானதான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரை லேசா சொரிஞ்சு விட்டா போதும், அவர் ட்ரிகர் ஆயிட்டு பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு. இங்க மணியும் தினேஷும் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை சொல்றாங்க. ஆக்சுவலி நேத்து நைட்டு கான்வர்சேஷன் மணி, தினேஷ், விஷ்ணு கான்வர்சேஷன்றதை விட கலாச்சிட்டு இருக்கிறாங்க மாயா அண்ட் அர்ச்சனா கேம் பத்தி. இங்கதான் தினேஷ் வந்து தப்பு பண்றாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வின்னர் ரன்னரா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷ் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மத்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ரெட் கார்டு தூக்குன பார்ட்டிங்க. இன்னொன்னு மவுத் பீஸ். தினேஷ் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல. இவர் டைட்டில் வின் பண்ண தான் வந்திருக்கிறாரு, அதுல போக்கஸா விளையாடலாம். இவரு அங்க 2 பேரை பத்தி சொல்றாரு. நேத்தெல்லாம் தினேஷ்க்கு வந்து நைட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. சூப்பரா மாயா கேமை பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்ல. என்ன சொல்றாருன்னா, உள்ள இருக்கிற பிளேயர்ஸே பாராட்டினாலும் மாயாவை, அதாவது பிரெயின் அப்படின்லாம் பாராட்டினார்ல நேத்து, அந்த மாதிரி பிளேயரே பாராட்டினாலும் அவங்க மக்கள் முன்னாடி, ஏன்னா மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க, ஸோ மக்கள் முன்னாடி அவங்க ஜென்யூனு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம்ல அப்படிங்கிறாரு. மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து கழுத்தறுத்து விளையாடுற கேமும் ஒன்று இருக்கு, அதே போல நேர்ல கழுத்தறுத்துட்டு அப்புறம் எழுந்து நிற்கிற கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல கூத்துறத கூட பார்த்தீங்கன்னா பட்டும் படாம சொல்லிட்டு இருக்காரு. ஜென்யூன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே. இந்த தினேஷன் நமக்கு எப்ப பிடிக்க ஆரம்பிச்சது, எப்படி இவர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சாரு, வைல்ட் கார்டுல வந்து நேரா எல்லாரையும் போட்டு கதற விட்டாரு. குறிப்பா அந்த மாயாவை கூட. அப்புறமா பேசுறேன்னா அப்புறம் என்ன இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்லாம் ஓட விட்டவர் தான். பிரதீப்பை தவிர அவர் எல்லாருமே அட்டாக் பண்ணாரு. அப்படி இருந்த தினேஷ்க்கு தான் இங்க மக்கள் ஆதரவு பெருகுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கமல் சார் எபிசோட்ல அர்ச்சனா கூட பாத்தீங்கன்னா ஒரு பொடி வச்சுதான் சொல்றாங்க, இவங்க வந்து நல்லாவும் பண்றாங்க, என்டர்டைன்மெண்ட்டும் பண்றாங்க, அதே நேரத்துல பயமாவும் இருக்கு, இவங்களோட எல்லாம் போய் இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் சார் அப்படின்னு. அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி மாயா இவங்க கேமராக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுற மாதிரி ஒண்ணு பண்ணி பொடி வச்சு பேசிட்டே இருந்தாங்கல்ல, ஏங்கிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அதே திரும்பி மாயா கிட்ட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்ப மாயா வந்து பாத்தீங்கன்னா நேத்து அர்ச்சனா பத்தி சொல்லும் போது ஓரளவுக்கு பாசிட்டிவா அந்த பொடி வைக்கிற விஷயம் எல்லாம் விட்டாங்க, ஆஹா இவங்க திரும்பி அடிப்பாங்க அப்படின்னு. ஆனா தினேஷ் பாத்தீங்கன்னா ஃபுல் என் தலைவிடா மாயா அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இருந்தாரு. அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து என்ன சொல்றாரு, அவங்க ஜென்யூன் இல்ல, மக்கள் பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிறாரு. இதே போல அர்ச்சனாவை பத்தியும் அப்படியே சொல்லிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அர்ச்சனாவை பத்தி சொல்லுவது மட்டும் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வருது. அதாவது கலாய்க்கும் போது இவங்க பேசும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, இவங்க முதல் வாரம் அழுது ஒரு ட்ராமாவா, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா தென்றல் புயலாகி வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, 3வது வாரம் பாத்தீங்கன்னா கிங்கி மிங்கி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, அப்படி இப்படி சாஃப்டா போயிட்டாங்களாம். 4வது வாரம் பாத்தீங்கன்னா ஹலோ இந்த குப்பை தொட்டி அப்படின்னு காட்டினாங்களாம். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிளானோட வந்திருக்காங்களாம், ஸ்கிரீன் பிளேயோட வந்திருக்காங்களாம். அதுதான் சூட்சமோ அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஜெயிச்சிட்டாங்கன்னா இதுதான் சூட்சம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வெற்றியை வந்து கீழே தள்ளி விட்டலாம்ல, கொச்சப்படுத்தலாம்ல, அப்படி ஒரு பிளேவா தான் இவர் பண்றாரு. ஏன் தினேஷ் இந்த வேலை உங்களுக்கு? இவ்வளவு டீட்டெயிலா அர்ச்சனா பத்தி பேசுறவர் அதே மாயாவை பத்தி பேச வேண்டியதானே. மாயாவை மட்டும் மக்கள் பார்த்துப்பாங்க, அர்ச்சனாவை மட்டும் நீங்க பார்த்துப்பீங்களா? இப்ப இந்த டாஸ்க்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, டாஸ்க்ல நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்க, எங்களோட கம்பேர் பண்ணுங்க, ஆனா ரிவ்யூலாம் பண்ணாதீங்க. ரிவ்யூனா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி ஆல்ரெடி சிலர் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்னா அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் பேச வரல, அதுக்கு முன்னாடி சில பேர் பேசியிருக்கிறாங்க, அதுக்கு கவுண்டர் சொல்ல தானே வருவாங்க. அதுவும் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசும்போது அதெல்லாம் சொல்லாம அப்படியே போயிடுவாங்க. நீங்க சொன்னது சொல்லிட்டோம், நான் சொல்றது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. ஸோ அதை பேச வந்தாதான் இவர் ஸ்டாப் பண்றாரு. நீங்க ரிவ்யூலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து சொன்னவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காதுல்ல. பட்டிமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் பேசுவாங்க, அடுத்து பேசுறவங்க அவங்க பாயிண்ட்டையும் பேசுவாங்க, முதல்ல பேசினவங்களுக்கு கவுண்டரும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க்லயும் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசினவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாம போகுதுன்னா அப்படியெல்லாம் யாரும் போறதில்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்து இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க, பேசுறாங்க, கடைசியா வந்து இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கொடுக்கலாம். இதே தினேஷ் வந்து மத்தவங்கள பத்தியும் பேசியிருக்காரு, மத்தவங்க பேசும்போது அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. மாயா விஷ்ணு பஞ்சாயத்தை பார்த்திருக்கிறோம், மாயா மணி பஞ்சாயத்தை பார்த்திருக்கிறோம், அதே போல அர்ச்சனா இன்னும் சிலரோட பஞ்சாயத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். அது எப்பவுமே நடக்கிறதுனா இப்ப மட்டும் என்ன புதுசா வந்து இது மட்டும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றது? டாஸ்க் தானே படிச்சீங்க, நீங்க என்ன பிக் பாஸா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தோணுது. இல்ல அப்படி அங்க உங்களுக்கு பேச வாய்ப்பு இல்லைனாலும் அதான் 3 பேர் உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறீங்களே, அங்கேயாவது கரெக்டா பேசுறீங்களா அப்படிங்கறத நம்ம கேள்வியா இருக்கு. ஏன் இவ்வளோ பார்ஷியாலிட்டி? மாயாவுடைய மவுத் பீஸா தான் அந்த விஜயவர்மா இருக்கிறாரு. இப்ப கூட பாருங்க தினேஷ் விஜயவர்மா தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
அந்த விஜயவர்மா தான் இருக்கிறாரு, அப்புறம் நீங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா மவுத் பீஸ் தினேஷ் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. டைட்டில் வின்னர் நீங்க அப்படிங்கிறது தான் உங்க போக்கஸா, இல்லைன்னா நீங்க டைட்டில் வின்னர் மாயா ரன்னரா இருக்கணும் அப்படிங்கிறது உங்க போக்கஸா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தோணுது. இப்ப அடுத்து அர்ச்சனா கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா, அர்ச்சனா டாஸ்க்ல அவங்க எல்லாம் பேசதான் செய்வாங்க. அவங்க ஒரு இடத்துல பேச வராங்க, யாரும் குறுக்க பேசாதீங்க ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க எடிட்டர் கட்ட போட்டாரு. ஏன்னா நீங்க பேசும்போது நான் அந்த மாதிரி பேசல, அதனால நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல வரவங்க அப்படியே கன்சிஸ்டண்டா அங்கேயே நின்று இருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல கடுப்பாயிட்டு இல்ல நான் கிளம்புறேன், இந்த டாஸ்க்கே நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படியெல்லாம் இந்த டைம்ல போயிடக்கூடாது. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த 2 பேரை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெரிய படையே இப்போ உள்ள வரப்போகுது. அது தெரியாம இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத பார்க்கும்போது வேடிக்கையா தான் இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.